ஹாய் கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்னைக்கு ரேண்டமாக ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு வந்து நம்மகிட்ட இருக்குது. அந்த எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் 20 டே மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு, 20 டே மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே எந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இருக்கோ அந்த ஸ்டாக்கோட லிஸ்ட்லாம் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து ரேண்டமாக ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம வந்து டெக்னிக்கல் வியூ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஏஜிஎஸ், ஸோ இந்த நேமை நம்ம வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து பார்ப்போம் இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஸ்டாக்ல தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட் படி இது வந்து 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் தான் 20 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ உங்களுக்கு வியூக்காக நான் வந்து உங்களுக்கு வித்து கொஞ்சம் கூட்டி வச்சு பார்க்குறேன். ஸோ இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் தான் நமக்கு இங்கே 20 டே மூவிங் ஆவரேஜாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே நம்ம பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இங்கே வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு வால்யூம் தெரியும். ஸோ ப்ரீவியஸ் கேண்டல்ஸில் இருக்கிற வால்யூம் விட இது வந்து அதிகமாக தான் இருக்குது. ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம வந்து இப்போ என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு கேட்டால் நோ. ஏன் அப்படி நான் நோ சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஒரு லெவல் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு லெவல் இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரி ஆகலாம், பட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணுச்சு, க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வருது அப்கமிங் டேஸில் அப்படின்னா, இது மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் வருது நமக்கு அப்கமிங் டேஸில் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 101 இந்த ஒரு ப்ரைஸை வந்து ஒரு ஷார்ட் டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்போ ஸ்டாப் லாஸ் நான் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு அடுத்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கிற அந்த கேண்டிலோட லோவை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. ஸோ நம்ம இல்லை இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு லெவல் 101 ப்ரைஸ் வந்து 101 இந்த ஒரு லெவலுக்கு மேலே கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆன அப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட ஆல் டைம் ஹையை வந்து டார்கெட்டாக செட் பண்ணி நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்ப்போம். ஸோ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம ஜஸ்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்த இன்னொரு ஷேர் வந்து இதில் இருக்குது, என்பிசிசி. ஸோ இதுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்பிசிசிக்கு டார்கெட்லாம் செட் பண்ணி. ஸோ என்பிசிசி ஸ்டாக் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் அகைன். ஸோ இந்த நம்ம ஏற்கனவே அனாலிசிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இதுக்கும் நம்ம டார்கெட் செட் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு. ஸோ இது எல்லாமே என்னோட ஓன் நாலேஜ் லெவல் வச்சு நான் என்னோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்கிறேன். எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களோட ஓன் நாலேஜை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக்கை வந்து நான் எப்படி எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன லெவல்ஸ் எதனால் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஐடியா எல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் எதாவது சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ டி சம்திங் லைக். இந்த ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ப்ரைஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்கு அப்வர்ட் சைடில் தான் இருக்குது. பட் பிரைமரி ட்ரெண்ட் வந்து சைடு வைஸில் இருந்தாலும், ஸோ இந்த இடத்துல பிரைமரி ட்ரெண்ட் வந்து சைடு வைஸில் இருந்தாலும் நமக்கு இதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு செகண்டரி ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா அப்வர்ட் சைடில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வால்யூமும் இன்னைக்கு பாருங்க. ஸோ இதுக்கு ஃப்ரைடே ஃபார்ம் ஆன கேண்டலுக்கு
வால்யூம் பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு சூப்பரான வால்யூம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்க பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். வால்யூம்க்கு ஏத்த ஒரு கேண்டில்னே நம்ம சொல்லலாம். ஸோ என்னதான் வால்யூம் அவ்வளோ பெரிய கேண்டில் வச்சிருந்தாலும், நல்ல ஒரு வால்யூம் வச்சு, ஸோ அதோட ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணல. ஸோ அதோட ஆல் டைம் ஹை வந்து ஸோ நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல எல்லோ லைன். ஸோ இந்த இருக்கு அதோட ஆல் டைம் ஹை. ஸோ 113 சாரி 133 சம்திங். ஸோ 133 இதுதான் இதோட ஆல் டைம் ஹை பிரைஸு. ஸோ இங்க பார்த்தோம் அப்புட்ன்னா, நமக்கு பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும், க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வந்து பிலோ. அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் வந்து நமக்கு இந்த கேண்டில்ல தெளிவா பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த லெவல்ல பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணி, பிரைஸ் வந்து அகைன் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, வெயிட் பண்ணணும். நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் கிட்ட வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல கேண்டில்ஸ் என்ன மாரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இது மாரி நெக்ஸ்ட் டேஸ்ல இது மாரி நல்ல ஒரு கேண்டில் இந்த ஒரு லெவல்ல நல்ல ஒரு வால்யூம் வச்சு, இன்னைக்கு இருக்கிற வால்யூம் மாரியே நல்ல ஒரு கேண்டில் அண்ட் வால்யூம் வச்சு ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆச்சு நம்ம வந்து ஒரு ₹10 ஒரு ஷார்ட் டெர்ம் என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போதைக்கு இந்த லெவல வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். 133. ஸோ இந்த லெவல வாட்ச் பண்ணிட்டு, இத பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்புட்ன்னா, நம்ம வந்து இந்த ஸ்டாக்க வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக்க பார்க்கலாம் அப்புட்ன்னா, சிஜி பவர் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன மாரி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்க நானும் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். நான் இப்போ டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப தான் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் ஒண்ணும் அனலைசிஸ் பண்ணி வச்சுட்டு நான் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அதனால உங்களோட ஓன் நாலேட்ஜ் என்னவோ அத வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்புட்ன்னா, நமக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இப்ப தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சிருக்கு. பட் கேண்டிலோட எண்டிங்ல பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு ஷார்ட் அப்பர் வீக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, ஃபிப் வேணா போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபிப் போட்டு பார்த்தோம் அப்புட்ன்னா, இப்போதைக்கு ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல தான் இருக்கு. ஸோ நமக்கு 2 லெவல் இருக்கு. ஆக்சுவலா மெயினான லெவல் எதுனா 0.618 பட் 0.618 வந்து ரொம்ப கீழ இருக்க மாரி இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற பிரைஸ் மூவ்மெண்ட் பார்த்தோம்னா, அப்வர்ட் சைட்ல தான் இருக்கு. ஸோ அந்த 0.618 வந்து நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹைய நம்ம வந்து டார்கெட்ட வச்சு வெயிட் பண்ணலாம். வச்சிருக்கிறவங்க இந்த ஒரு ஷேர வந்து நீங்க ஹோல்டு பண்ணலாம். நமக்கு இதான் அதோட ரிஸ்கியஸ்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ அதுவரை நம்ம ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்டாக்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, தாராளமா பயம் இல்லாம ஹோல்டு பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற டார்கெட் வந்து 782 ரூபீஸ வந்து நம்ம இப்போதைக்கு டார்கெட்டா வச்சு ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வேற என்ன இருக்கு? ஓஎன்ஜிசி. ஸோ ஓஎன்ஜிசியும் நம்ம நெறைய வீடியோஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த ஸ்டாக்ஸையுமே. ஓஎன்ஜிசி ஸோ இதோட ப்ரீவியஸ் லெவல்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டு ஸோ இதுவுமே நம்ம இப்போதைக்கு ஹோல்டுல வச்சிருக்கலாம். தாராளமா ஹோல்டுல வச்சிருக்கலாம். நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற ஸ்டாக் இது. ஸோ இப்போதைக்கு நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு லெவல் தான். 300 345. ஸோ தாராளமா ஹோல்டு பண்ணலாம் நம்ம. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க தெளிவாவே தெரியுது. இதுதான் நமக்கு வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் ஏரியா. அத தாண்டி நமக்கு வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல நம்ம இந்த 345 லெவல வந்து தாராளமா டச் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற ஸ்டாக் தான். நீங்க வந்து தாராளமா ஹோல்டு பண்ணலாம். இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் சொன்ன அப்புறம் கீழ விழுந்துச்சு அப்புட்ன்னா, டெக்னிக்கல் இல்லாம நியூஸ் பிரகாரம் கீழ விழுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் நமக்கு டாட்டா